சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு 1091 என்ற பிரத்யேக எண் அறிவிப்பு. மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் கூடுதலாக அழைப்பு ஏற்கும் வசதிக்கும் ஏற்பாடு. திமுகவினர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உடனே இடைமறித்து ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டாம் என கண்டித்த சபாநாயகர். திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். ஆளுநர் உரை என்பது ரீல்ஸ் போட உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளை தீர்க்க உதவாது. திமுகவின் வாக்குகள் எதிர்க்கட்சி வரிசையில் மட்டுமின்றி ஆளுங்கட்சி வரிசையிலும் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேச்சு. பேரவையில் தேசிய கீதத்தை 2 முறை பாடியது தொடர்பாக உதயநிதி ஆதவ் அர்ஜுனா இடையே காரசார வாதம். தேசிய கீதத்தை 2 முறை பாடியது போல தமிழ்தாய் வாழ்த்தும் 2 முறை பாடாதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. அதற்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறேன். மின்வெட்டு தொடர்பான பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. மழை பெய்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது போல் மின்வெட்டு காரணத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக விமர்சனம். புயல் மழை நேரத்தில் ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் முதல் முறையா கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. பகலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்பட்டு இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதாக திமுக எம்எல்ஏ சிவசங்கர் விமர்சனம். அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட சிசிடிவி காட்சிகளை குறிப்பிட்டு டைமர் வைத்த ஃபியூஸ் கேரியர் உள்ளதா என பேசியதால் அவையில் சிரிப்பலை. ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பாருங்க. இங்க புடுங்கன்னா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கை 2 நாட்களில் வெளியிடப்படும். பேரவையில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாய் வெடித்ததால் அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். வெற்று வார்த்தைகளால் விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். காவிரியில் மேகதாது அணை என்பது புதிய பிரச்சினைக்கு புதிய நடுவர் மன்றம் அமைப்பதை சிறந்த முடிவு. அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நிற்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். புதிய நடுவர் மன்றம் அமைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அடிப்படையிலே தமிழ்நாடு அரசினுடைய முடிவு. காவிரி உரிமையை நாம் பாதுகாக்க
எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான முடிவுதான் இந்த நல்ல முடிவு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகளை திமுக ஆட்சியின் போது அண்டை மாநிலங்களுக்கு சென்றுள்ளது. கடந்த ஆட்சி காரணமாக தமிழக அரசுக்கு 3.3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. பலர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். திருவள்ளூர் அருகே கசிவு ஏற்பட்ட ஆலைக்குள் அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் மும்முரம். அமோனியா வாயுவை பாதுகாப்பாக எடுக்க டேங்கர் லாரி வரவழைப்பு. வேளச்சேரி ஏரி மீட்பு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை. ஆட்சிதான் மாறியிருக்கிறதை தவிர அதிகாரிகள் மாறவில்லை என கண்டனம். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் செயல்படும் பெட்ரோலிய நிறுவனத்தில் தீ விபத்து. அதிகளவு வெண்புகை வெளியேறியதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறலால் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செயல்படும் பயிற்சி மையத்தில் பயங்கர தீ விபத்து. அறையில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் விலை உயர்வை கண்டித்து ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சாலையில் வரிசையாக நிறுத்தி கவனம் ஈர்த்த உரிமையாளர்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோர கடையை சூறையாடிய யானை. பலாப்பழம் உள்ளிட்ட பொருட்களை சுவைத்த யானையின் செயலால் வாகன ஓட்டிகள் அச்சம். பொது இடங்களில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து, ரயில் நிலையங்களில் உள்ள நாய்களை அப்புறப்படுத்த முன்னுரிமை அளிக்க உத்தரவு. முதலமைச்சர் பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். பிரிட்டன் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் கெய்ர் ஸ்டார்மர். உட்கட்சி பூசல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக பதவி விலகுவதாக அறிவிப்பு. ஹோர்முஸ் என்பது உங்கள் தனிப்பட்ட சூதாட்ட விடுதி அல்ல. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் போது அதிபர் டிரம்பை கடுமையாக சாடி ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அசிசி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்றைய லீக் ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியா மோதல். அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பிரான்ஸ் ஈராக் அணிகள் பல பரீட்சை.